எனது விஜயோட பாடல்களை பள்ளி ஆண்டு விழாக்கள்ல பயன்படுத்தக்கூடாதா? இது என்ன புதுசா இருக்கு? என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நடிகர் விஜய் உச்ச நடிகராய் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஆண்டு விழாக்கள்ல விஜயோட பாடல்களை பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுக்கான காரணத்தையும் ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்களாம். என்ன அப்படின்னா, இப்போ விஜயோட பாடல்கள் பள்ளி ஆண்டு விழாக்கள்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா அதுல விஜயோட பாடல்கள் இருக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா விஜயோட பாடல்கள் கண்டிப்பா ஒரு குத்து சாங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே இப்போ பள்ளி கல்லூரிகள் எந்த விழாக்கள் அப்படின்னாலுமே விஜயோட சாங்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்றதுனால விஜயோட பாடல்கள் போட்டாலும் சரி, விஜய் சம்பந்தமான எது பேசினாலும் சரி, கண்டிப்பா அங்க அவர் தேர்தல் தொடர்பான, அதாவது அவரோட கட்சி தொடர்பான கோஷங்கள் கண்டிப்பா எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட கட்சி கொடிகள், அந்த கட்சி துண்டுகள் எல்லாத்தையுமே தூக்கி வீசுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டா கூட கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அங்கேயுமே விஜய் சம்பந்தமான அந்த கட்சி கொடி சம்பந்தமான அந்த துண்டுகளை வீசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஜய் சம்பந்தமான கோஷங்கள் எழுப்புறதா இருக்கட்டும், அந்த கட்சி சம்பந்தமான கோஷங்கள் எழுப்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதனாலதான் இப்ப பள்ளிகள்ல விஜய் சம்பந்தமான பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்களாம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கல்லூரிகள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க விஜய் சாங்ஸ் போடுறப்போ கண்டிப்பா அரசியல் சம்பந்தமான கோஷங்களை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி சம்பந்தமான கோஷங்களை மாணவர்கள் எழுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயுமே அந்த கட்சி துண்டை வீசுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ அரசியல் அப்படிங்கிறது, இப்போ சட்டசபை தேர்தல் அப்படிங்கிற தேதியை அறிவிச்சுட்டாங்க. இந்த நிலையில இப்போ விஜய் பாடல்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அது கட்சி ரீதியா மாறிடும் அப்படின்றதுனால ஆசிரியர்களே இதுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். அதாவது விஜயோட பாடல்கள் பயன்படுத்துறதை கொஞ்சம் தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்க்கிறப்போ ஓகே, இது நியாயமானதுதான் அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னன்னா, கண்டிப்பா விஜயோட பாடல்கள் பயன்படுத்துறப்போ இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி சம்பந்தமான வசனங்கள், கோஷங்கள் இதெல்லாம் கண்டிப்பா எழுப்புவாங்க. அதனாலதான் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோட பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு.